நான் மெடிக்கல் ப்ராக்டிஸ்ல ஆரம்பிச்சதுல இருந்து பெண்கள் வந்து ஹீமோகுளோபின் 9, 10 எனக்கு இது நார்மல் நம்ம எடுத்துக்கிறது வந்து ரொம்ப சகஜமாயிடுச்சு. அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, குறைபாடை வந்து ஏத்துக்கிறது. இப்போ வறுமையில உழன்று இருக்கும்போது அந்த வறுமையை நம்ம வந்து இதான் நம்ம வாழ்க்கை முறை ஏத்துக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து அயனுடைய குறைபாடு, அதனால ஏற்படக்கூடிய இழப்பை இது வந்து ஒரு சாதாரணமான நிலையை எடுத்துக்கிறது தான் பெண்கள், எஸ்பெஷலி ஏஷியாவில். இப்போ நார்மலாக 12 கிராம் சொன்னாக்கா 12 கிராம் இருக்கணும் நமக்கும் பெண்களுக்கு. ஆண்களுக்கு 14 கிராமுக்கு மேலே இருக்கும் ஹீமோகுளோபின். அப்போ 8 கிராம் 9 கிராம்லாம் எனக்கு நார்மல் தான் டாக்டர்னு நம்ம வந்து நம்மளுடைய வறுமையை வந்து யதார்த்தமாக எடுத்துக்கிற சூழ்நிலை தான் நிலவுது. கூடுதலாக வந்து ஒரு குழந்தை 2.5 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைய உருவாக்குற அத்தனை அயனையும் வந்து அம்மா தான் கொடுக்குறாங்க. குழந்தைய வந்து ஒரு ஒட்டுன்னே சொல்லலாம், பேரசைட்ஸ் சொல்லலாம். ஏன்னா அம்மாவுக்கு இரும்பு கம்மியாக இருந்தால் கூட அது எடுத்துக்கும். இன்னும் உனக்கு இல்லைன்னா பரவாயில்ல எனக்கு கொடுன்னு எடுத்துக்கும், இயற்கை. அப்போ வந்து தனக்கு இல்லைன்னா கூட குழந்தைக்கு கொடுக்குற அந்த தியாகம் வந்து ஒவ்வொரு பெண்ணோட உடம்புலையும் இயற்கை கொடுத்துருக்கு. தனக்கு அயன் இருக்காது, ஆனா குழந்தைக்கு கொடுத்துருப்பாங்க. சூப்பர். 3வது பால் கொடுக்குது. அந்த பால் கொடுக்கும்போது அப்போ இந்த 3 காரணங்களால நம்ம சொன்ன அந்த 1 மில்லிகிராம் ஃபார்முலா வந்து பெண்களுக்கு சுத்தமாக அடிபட்டு போயிடும். அப்போ 3 மில்லிகிராம் 4 மில்லிகிராம் 5 மில்லிகிராம் சாப்பிட்டாதான் அவங்க வந்து ஒரு சமநிலையிலே இருக்க முடியும். அப்படி முனைப்பா நம்ம வந்து இரும்பு சத்தை வந்து தக்க வச்சுக்கலன்னாக்கா பெண்களுக்கு கண்டிப்பா வந்து அந்த மாதவிடாய் காலம் இருக்கிற வரைக்கும், பருவம் அடைஞ்சிலிருந்து கர்ப்பப்பை அகற்றுறாங்கல்ல, ஹிஸ்டெக்டமியோ இல்லை இயற்கை கொடுக்குற அந்த மாதவிடாய் நிற்கிற அந்த நிலை, அது வரைக்கும் வந்து அவங்களுடைய இரும்பு இழப்பு நிலைங்கிறது பிசியலாஜிக்கலாக வந்து இயற்கையை விதிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து உண்மை. இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இரும்பு சத்தை இழக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம், இப்படி இல்லாத எல்லாருக்குமே ஒரு பெண் வந்து பூப்படைஞ்சதுலேருந்து மாதவிடாய் நிற்கிற காலம் வரைக்குமோ இல்லை கர்ப்ப அகற்ற காலம் வரைக்குமோ அந்த ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறது, அது காரணம் அந்த ரத்த இழப்பை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், இதனால தான் இருக்குன்னு. பட் பூப்படையாத இளம் சிறுமிகளுக்கும் மாதவிடாய் நின்று போன பெண்மணிகளுக்கும் ஒரு ஆணுக்கு எந்த வயதிலையும் அயன் குறையவே கூடாது. அயன் குறைஞ்சதுன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தேடாம சும்மா நம்ம அயன் டேப்லெட் சாப்பிடவே கூடாது. நேர் சொன்னவங்களுக்கு வேணா நம்ம ஃபுட்டு அண்ட் அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு பார்க்கலாம், அவங்களுக்கும் வேற உபாதைகள் இருக்கான்னு கேட்கணும். மற்றபடி மாதவிடாய் நின்று போன பெண்களுக்கு குறிப்பா ஆண்களுக்கு எந்த வயதிலையும் வந்து இரும்பு சத்து குறைஞ்சதுன்னா ரொம்ப ஆழமான கேள்வி கேட்கணும், ஏன் குறைஞ்சதுன்னு கேட்கணும் முதல்ல. ஓகே, அது கேட்காம அந்த ஏன் என்ற கேள்வி கேட்காம ட்ரீட்மெண்ட் என்ற அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே கூடாது.